வணக்கம். இந்த வார ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்ட்ல 4த் ஃபைனல் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நேத்து எபிசோட் முடியும்போது, அடுத்த ஃபைனல்ஸ் யாரு போவா அப்படின்றத காட்டுனாங்களே ஒழிய, யாரு ஃபைனல்ஸ்ல செலக்ட் ஆயிருக்கான்றத காட்டல. அது அடுத்த வாரம் சொல்லி போட்டிருக்காங்க. ஆனா, இந்த வாரம் இன்னைக்கு போட்டிருக்காங்க. திவினேஷ் தான் வின் பண்ணியிருக்காரு அப்படின்றத திவினேஷ ஃபோட்டோவா முடிய போட்டிருக்காங்க. திவினேஷ் வந்து தாத்தா மடியில உட்காந்துருக்காரு. அவங்க அம்மா பக்கத்துல இருக்காங்க. சந்தோஷமா இருக்கு பார்க்க. எல்லாரும் நினைத்து பார்த்தது திவினேஷ் ஃபைனலிஸ்ட்டா போகணும் அப்படின்ட்டு. அவர் அதே மாரி 4த் ஃபைனலிஸ்ட்டா திவினேஷ் பேர் பாத்துட்டாரு. எல்லாரும் நினைச்சது திவினேஷ் ஃபர்ஸ்ட்டாக வந்துருவார்னு சொல்லித்தான், ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் அவர் தான் அப்படின்ட்டு. ஆனால் அது நடக்கலை. திவினேஷ் இப்போ ஃபோர்த் ஃபைனலிஸ்ட்டாக போயிட்டாருங்க. எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. எல்லாரும் சந்தோஷமான விஷயந்தான் அது. அதே மாதிரி இந்த வாரம் எபிசோட் வேறு மாதிரியான எபிசோட் தாங்க இருந்துச்சு. என்கிட்ட இந்த எபிசோட் முழுக்க திவினேஷோட எபிசோட் தான் சொல்லணும். அப்படித்தான் இந்த எபிசோட் இருந்துச்சு. இந்த வாரம் ஜட்ஜஸ்க்கு எல்லாமே சொல்ல வார்த்தை இல்லை. என்ன பர்ஃபார்மன்ஸ்னு அவங்களுக்கு சொல்ல தெரியல. கோல்டன் ஷவர் கொடுக்குறதா இல்லை பிளட்டினமா என்ன கொடுக்குறதுன்னே அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு தான் இந்த வாரம் எபிசோட் இருந்துச்சு. இந்த தினேஷ் விட்டு என்ன பர்ஃபார்மன்ஸ்னே அவங்களுக்கு சொல்ல தெரியல. கோல்டன் ஷவரில் ஆரம்பிச்சு கண்ணுமணியேன்னு ஆரம்பிச்சுட்டு அதோட நிப்பாட்டிடுறாங்க. இதுக்கு என்ன கொடுக்குறது அப்படின்ட்டு சொல்லி நிப்பாட்டுறாங்க. அந்த அளவுக்கு இந்த வார பர்ஃபார்மன்ஸ்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி தினேஷை பார்க்க வந்த கெஸ்ட்டு வேறு மாதிரியான கெஸ்ட்டுங்க. யாருமே எதிர்பார்க்காத கெஸ்ட்டு. பழைய பாடல்களுக்காக அவங்க வாழ்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க திவினேஷை பார்க்க வந்திருக்காங்க. எல்லாமே திவினேஷ் திவினேஷ் தான் சொல்கிறாங்க. எல்லாம் வயசானவங்க. எல்லாம் 40 பேர் இருக்காங்க அந்த ஹோம்லன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவ்வளோ பேருமே திவினேஷ் திவினேஷ் தான். அவங்க சாப்பாடு நேரத்தையே மாற்றிருக்காங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு அவங்களுக்கு திவினேஷை பிடிக்கும்னு நினச்சிக்கணும். அவங்க சாப்பாடை கூட ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு திவினேஷ் அவங்க மத்தியில் இருக்கிறாரு. அந்த மாதிரி பாராட்டுறாங்க திவினேஷை. திவினேஷுக்கு புகழ்கிறாங்க புகழ்கிறாங்க அந்த மாதிரி புகழ்கிறாங்க. திவினேஷை கட்டி பிடிக்கிறாங்க, ஆசீர்வாதம் வணங்குறாங்க, உரிமையும் முத்தம்லாம் கொடுக்குறாங்க. திவினேஷை அந்த மாதிரி பார்க்குறாங்க. அவங்க திவினேஷ் தன்னோட பேர குழந்தை அப்படின்னு சொல்லி அவ்வளோ உரிமையாக பேசுகிறாங்க. திவினேஷ் காலில் விழுகிறாங்க. அவ்வளோ வயசானவங்க திவினேஷ் காலில் விழுகிற அளவுக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த அளவுக்கு திவினேஷ் அவங்க மத்தியில் இடம் பிடிச்சிருக்காருன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி திவினேஷுக்கு கிஃப்ட் கொண்டு இருக்காங்க. இந்த சிவலிங்கம் கிஃப்டாக கொடுக்குறாங்க. பொன்னாடை போத்துறாங்க. பார்க்க அழகாக இருந்துச்சுங்க. சிவலிங்கத்தை அர்ச்சனை பண்ணுற பூவை போட்டு திவினேஷுக்கும் சேர்த்து இந்த பூவை போடுறாங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி கெஸ்ட்டாக வந்த திண்டுக்கல் லியோனி ஐயா அவர் சொல்கிறாரு, நான் வந்து என்ன பாட சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அப்போ நான் பாடியிருக்கேன். ஆனால் நான் பாட சொல்லி கேட்குறது இந்த பொடியனைத்தான். திவினேஷ் என் மடியில் அமர்ந்து எனக்காக ஒரு பாடலை பாடணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு பிடிச்ச பாடலை சொல்லி பாட வைக்கிறாருங்க. இதெல்லாம் பார்க்க எப்படி இருந்துச்சு தெரியுமா? கண்ணெல்லாம் கலங்கி ஸ்டேஜ் ஃபுல்லாக எல்லாமே அழுது தான் இருந்தாங்க. அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு இந்த எபிசோட். திண்டுக்கல் ஐயா சொல்கிறாருங்க, முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் வந்து சேமிப்புத் துறையில் சாதனை படைச்ச ஒரு பெண். அவங்க வந்து சின்ன பொண்ணு பேர். அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு தானா. அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாராம். அந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி திவினேஷ் காலில் இவங்கெல்லாம் வளர்ந்து வழங்கும் போது, இவங்கெல்லாம் எவ்வளோ பெரியவங்க, எவ்வளோ வயசானவங்க, இவங்க திவினேஷ் காலில் விழும்போது அந்த அளவுக்கு தான் இருக்குது. அதுக்கு இது சமம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. நேற்று எபிசோட் அந்த அளவுக்கு இருந்துச்சு. பார்க்க அவ்வளோ மறக்க முடியாது. அந்த மாதிரி எபிசோட தான் நேற்று இருந்துச்சுங்க. அதே மாதிரி நேற்று எபிசோடில் வந்த வயசானவங்க எல்லாரையும் மேடையில் அமர வச்சு அவங்க முன்னாடியே திவினேஷை பாட வச்சது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு. அவங்க திவினேஷுக்கு சொல்கிற ஆசீர்வாதம் மனமுருகி சொல்கிறாங்க. திவினேஷை அந்த அளவுக்கு வாழ்த்துறாங்க. ஆசீர்வாதம் பண்ணுறாங்க முடிவே இல்லை அவங்க கொடுக்குற ஆசீர்வாதங்களுக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு நேற்று எபிசோட். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சொந்தங்களே.